விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் கிடைச்சிருக்கு முதல் முறையா. தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் தனியாக நிற்கணும், தனி சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றில் இது ஒரு திருப்பு முனை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. பாஜகவுடைய நிலைமை தமிழ்நாட்டில் என்ன நமக்கு தெரியும், பாமகவுடைய நிலைமை இப்போ தமிழ்நாட்டில் என்ன நமக்கு தெரியும். இரண்டாம் இடம் வந்திருக்காங்களே சார், அது எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை அதிமுகவை தாண்டி இரண்டாம் இடம். அதுதான் நான் சொல்றேன், வேலுமணி நினைச்சிருந்தா அண்ணாமலையை 4வது இடத்துக்கு கூட தள்ளியிருக்கலாம். வேலுமணி தானே அண்ணாமலை மேல கடுமையான விமர்சனங்களை எங்க வச்சாரு? அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம்ல சொல்றாரு. இந்த மனநிலையில் உள்ளவர் எப்படி பிஜேபிக்கு எதிராக வேலை பார்த்திருப்பாரு? அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்றுந்தா திமுக கூட்டணியை பல இடங்கள்ல வீழ்த்தி இருக்கலாம். வீழ்த்தி இருக்க முடியாது. மோடியினுடைய 3வது அமைச்சரவை நேற்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமியர் ஒரு பேர் கூட இல்லை. பிஜேபி கொடுத்தாலும் பயன் கிடையாது. நீங்கள் வட மாநிலம் பூரா பிஜேபி மத ரீதியாக அணிதிரட்டி வச்சிருக்கு. அதனால் பிஜேபியை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. பிஜேபியை அடித்து காலி பண்ண முடியும், கீழே இறக்க முடியும், உத்தரப்பிரதேசத்திலேயே பண்ண முடியும், அயோத்தியிலே பண்ண முடியும். மிச்சம் உள்ளதெல்லாம் தூக்கி கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பினிச்சிங் சரியில்லையப்பான்னு சொல்கிற மாதிரி நிபந்தனையே விதிக்காமல் தான் சொன்ன சொல்லை கேட்டு பயணித்த கட்சிகளோடவே பயணிக்க முடியாதவர் தான் மோடி. சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. யாரெல்லாம் பெரிய ஜாம்பவான் இவங்கெல்லாம் டிமாண்ட் பண்ண போகிறாங்க, அப்படி இப்படி ஆக போகுதுன்னு சொன்னமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீஸை பிடிங்கிட்டார். இவங்க போய் அவர் ஃபீஸை பிடுங்குவாங்கன்னு பார்த்தா அவர் இவங்க ஃபீஸை ஒரே நாளில் பிடிங்கிட்டார். இவங்க ஆதரவோடு அவர் ஆட்சி செய்ய போகிறாரு. எப்படி இது நிலைக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இந்த ஆட்சி அவரால் செய்ய முடியாதுங்க. என்ன செய்யலை பாருங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில அளவிலான மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் கிடைச்சிருக்கு முதல் முறையாக. ஒரு 25 ஆண்டுகளான ஒரு கனவுன்னு சொல்லலாம். இந்த இடத்தை அடையிறதுக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருந்திருக்கும், பல இடர்பாடுகள் இருந்திருக்கும். இந்த தேர்தல் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? இந்த இடத்தை அடைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்கொண்ட சிக்கல்களாக என்ன பார்க்குறீங்க சார்? ஒரு கட்சி அங்கீகாரத்தை பெறுவதற்கு முதல்ல அந்த கட்சி தன்னுடைய வாக்கு வலிமையை நிரூபிச்சிருக்கணும். அந்த கட்சிக்கு உரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். 25 ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட போராட்டம் என்றாலும் கூட இதுவரைக்கும் 234 தொகுதியிலையும் ஒரு முறை கூட தனித்து நாங்கள் நின்றதில்லை. கூட்டணியில் கிடைக்கக்கூடிய மிக சொற்ப எண்ணிக்கையிலான இடங்களில் போட்டியிட்டு அதில் இன்றைக்கி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கோம். ஆனால் இந்த இடத்தை அடைவதற்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்திருக்கு. ஆனாலும் நாங்கள் வாக்கு வலிமையை தேர்தலில் போட்டியிட்டு எல்லா தொகுதிகளிலும் போட்டியிட்டு நிரூபிக்கலை. எங்கள் தலைவர் 99 சிதம்பரம் தொகுதியில் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் போது 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதற்கு பிறகு 2014 தேர்தலில் 2,50,000 ஓட்டு வாங்கினார். அதெல்லாம் ஒரு 3வது அணி என்கிற அளவில் வாங்கின வாக்குகள், திமுக இல்லாமல் அதிமுக இல்லாமல். அப்படி ஒரு சில தொகுதிகளில் தான் நாங்கள் போட்டியிட்டு வாங்கியிருக்கமே தவிர திமுக இல்லாமல் அதிமுக கூட்டணி இல்லாமல் 234 தொகுதியிலே நாங்கள் நின்னோம் அப்படின்னு ஒரு பதிவு இல்லை. இப்போது நாம் தமிழர் 234 தொகுதியிலே நின்று வாங்குறாங்க, 40 தொகுதியிலே நின்று வாங்கியிருக்காங்க. இப்போ 40 தொகுதியிலையும் போட்டியிட்டு 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு ஒரு இடத்தை அடைவது அப்படிங்கிறது ஒன்று. அப்படி போட்டியிடாமலேயே வாக்கு வங்கியை நிரூபிக்காமலேயே அந்த இடத்தை அடைவது அப்படிங்கிறது ஒன்று. அப்போ எவ்வளவு பெரிய சக்தியாக நாங்கள் இருந்தால் எங்கள் வாக்கு வலிமையே எல்லா தொகுதியிலும் போட்டியிட்டு நிரூபிக்காமலேயே ஒரு முக்கியமான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் பாருங்கள். அப்போ எங்கள் தலைவருடைய அர்ப்பணிப்பு, போராட்டம், வியூகம், அவர் கடைபிடிக்கக்கூடிய உத்திகள், அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல், இது பொதுமக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பை சந்தித்திருக்கிறது. பொதுமக்கள்கிட்ட அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. எல்லா தரப்பு மக்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர் முக்கியமானவர் அப்படின்னு பெரிய கட்சிகள், கூட்டணிகள் எங்களை கூட்டணியில் இணைச்சிக்கிறாங்க, எங்களுக்கு உரிய இடங்கள் தந்திருக்கிறாங்க.
நாங்கள் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றியின் மூலம் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற எல்லா கட்சிகளும் எல்லா தொகுதியிலும் தனித்து போட்டியிட்ட கட்சிகள். பாமகவை எடுத்துக்கிட்டால் அவங்க அப்படி தான் தனித்து தான் போட்டிட்டாங்க, பல தேர்தலில் போட்டிட்டாங்க. நாம் தமிழர் தொடர்ந்து போட்டிட்டு வராங்க, மதிமுக போட்டிட்டு இருக்காங்க, தேமுதிக தொடர்ந்து போட்டிட்டு இருக்காங்க பல முறை. ஒவ்வொரு கட்சி எந்த கட்சி எடுத்தாலும் அவங்க எல்லா தொகுதியிலையும் போட்டிட்டு தான் இன்னைக்கு அவங்க ஒரு இடத்தை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கே போகாமலேயே அதை விடவும் ஒரு முக்கியமான இடத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். அப்படின்னா எவ்வளவு வலிமையான ஒரு இயக்கமாக நாங்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு நாங்கள் வர முடியும்னு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ எளிதில் அந்த இடத்த தரமாட்டாங்கல்ல. உங்கள் ஓட் பேங்க் என்ன, நீங்கள் ஒன்றும் ப்ரூவ் பண்ணலையே, எங்கே உங்கள் ஓட் பேங்க் அப்படின்னு தானே கேட்பாங்க. அப்போது அதை நிரூபிக்காமலே அந்த இடத்தை அடைகிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய இடம், அப்போ எவ்வளவு வலிமையான இயக்கம் இந்த இயக்கம்ங்கிறதுக்கு அதுவே சான்றா இருக்குது. ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கிற வெற்றி இது 2019 கிடச்சிருக்கணும். அப்போ நாங்கள் 2 தொகுதியில், ஒரு தொகுதியில் தான் தனி சின்னத்தில் நின்னோம். இன்னொரு முறை 2 தொகுதியுமே தனி சின்னம் தான் வேணும்னு உறுதியாக இருந்தது. இதுக்காகத்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலே நாங்கள் எங்கள் தலைவர் குறைந்தது 10 தொகுதிகளாவது கிடைக்கும்னு பார்த்தாரு. ஆனால் அது கிடைக்கல, 6 தொகுதிகள் தான் கிடைச்சிது. அதில் நாங்கள் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம், 2 பொது தொகுதி வாங்கி 2 பொது தொகுதியிலுமே வெற்றி பெற்றோம். அப்போவே ஒரு 10 தொகுதி கிடைத்து அதில் ஒரு 7 இடம் நாங்கள் ஜெயிச்சிருந்தோம்னா அப்போவே கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கோம். அது நழுவி போய் விட்டது. இந்த தேர்தலில் இது எந்த வகையிலையும் நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல எங்கள் தலைவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் தனியாக நிற்கணும், தனி சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அந்த தனி சின்னத்தில் நின்றதுனால இன்றைக்கி கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எல்லா தரப்பு வரவேற்பையும் பார்க்க முடியுது. முக்கியமான ஆளுமைகள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் இது ஒரு திருப்பு முனை. 2026 தேர்தலில் ஒரு முக்கியமான ரோல் நாங்கள் ப்ளே பண்ணோம். பொதுவாக தேர்தல் வந்துச்சுன்னா சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இந்த தேர்தலில் யார் ஜெயித்தாலும் பரவாயில்ல, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஜெயிக்கக்கூடாது, திருமாவளவன் ஆட்கள் மட்டும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரம் வெளிப்படையாகவே நடக்கிறத நம்மளால் பல இடங்களில் பார்க்க முடியும். இந்த தேர்தலில் நீங்கள் தனி சின்னத்தில், பானை சின்னத்தில் போட்டிகிட்ருக்கீங்க. அந்த சின்னம் கிடைக்கிறதுக்கு கூட பல போராட்டங்களை நீதிமன்றங்களில் நடத்த வேண்டியிருந்தது. இந்த தேர்தலில் நீங்கள் குறிப்பாக இந்த தேர்தலில் இந்த 2 இடங்களை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் ஒரு காலம். விசிகேவை சேர்த்துக்கிட்டால் மற்ற சமூக ஓட்டுகள் வராதுன்னு சொல்லி அதிமுகட்டையும் போய் சொல்லுவாங்க, திமுகட்டையும் போய் சொல்லுவாங்க, வெளியிலேருந்தும் போய் சொல்லுவாங்க, அவங்க உள்ளேருந்தும் பல பேர் சொல்லுவாங்க. இப்படியான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை பல தேர்தல் களம் நிரூபித்து விட்டதுனால இப்போ அந்த கட்சிகள்லாம் அதை பொருட்படுத்துறதில்ல. இப்போ திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் சந்தித்த 10 தேர்தல்களில் 6 தேர்தல்களுக்கு மேலே திமுக கூட்டணியில் தான் சந்திச்சிருக்கோம். 2 முறை 3 முறை திமுக இல்லாமல் சந்தித்தோம், ஒரே ஒரு முறை அதிமுகவோட சந்தித்தோம். மீதி 6 முறைக்கு மேலே திமுக கூட்டணியில் தான் சந்திச்சிருக்கோம். திமுகவுக்கு சொல்லாத ஆள் கிடையாது, திமுகட்ட போய் இவங்களை சேர்க்காதீங்கன்னு லாபி பண்ணாத ஆள் கிடையாது. சாதியவாதிகள் அதை ஒரு வேலையாகவே செய்கிறாங்க. அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு திமுக தலைமை இவங்க நமக்கு வேணும், ஏன்னா ஒரு கொள்கை பூர்வமான இயக்கம், திமுகவுடைய கொள்கையோடு ஒன்றி போகிற ஒரு கட்சி விசிக. ஏற்கனவே திராவிடர் கழக தலைவர் சொல்லியிருக்காரு, கலைஞரே சொல்லியிருக்காரு, திகாவும் திமுகவும் விசிகாவும் 3 குடல் துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. திமுக அதையும் தாண்டி வெறும் கொள்கை மட்டும் வச்சு ஒரு பெரிய அரசியல் கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, அதிகாரம் செலுத்தக்கூடிய கட்சி, வெறும் கொள்கை மட்டும் வச்சு ஒரு தேர்தல் முடிவு எடுக்க மாட்டாங்க. அது எந்த கட்சியுமே அப்படி எடுக்க மாட்டாங்க. இவங்களால் நமக்கு பயன் இருக்கா அப்படிங்கிறத ஒரு கணக்கு போடுவாங்க. அப்போ கொள்கையும் ஒன்றி போது, பயனும் இருக்கிறது. எங்களால் 40 அப்படிங்கிறதுல விடுதலை சிறுத்தைகளோட பங்கு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரு வலிமையான இயக்கமாக நாங்கள் இடம்பெறக்கூடிய அணிக்கு உளப்பூர்வமாக பணியாற்றி எங்கள் தரப்பு வாக்குகளை நாங்கள் அப்படியே முழுமையாக பெற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு சான்று தான் இப்போ தருமபுரியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணங்கிறதுனால சொல்கிறேன். அங்கே 6 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் அவங்க மேலே ஏறி வர்றாங்க. அரூர் தொகுதி வாக்குகள் எண்ணும்போது அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது யாரால்? ஏற்கனவே நாங்கள் மக்கள் நல கூட்டணியிலேயே அந்த அரூர் தொகுதியில் போட்டிட்டு 36,000க்கு மேலே விசிகே தனியே நின்று வாங்கியிருக்கு ஓட்டு அந்த தொகுதியில். அப்போ நாங்கள் எங்களுடைய வாக்கு வலிமை என்னங்கிறது தனியே, எந்த ஒரு பெரிய செலவு பண்ணுறதுக்கு சக்தி கிடையாது, பெரிய திமுக அதிமுகங்கிற கட்சிகளுடைய துணை கிடையாது. அப்படி இல்லாமல் எங்களால் அவ்வளோ ஓட்டு அந்த ஒரு தொகுதியில் மட்டும் வாங்க முடியுது. அப்போ அந்த ஓட்டெல்லாம் இன்றைக்கி முழுமையாக திமுக அணிக்கு
போயிருக்கு. இது ஒரு தொகுதி. நீங்கள் 36,000 ஓட்டு 40,000 ஓட்டுலாம் சாதாரண ஓட்டு கிடையாது. கூட ஒரு 10,000 20,000 வாங்கினா ஒரு எம்எல்ஏ அந்த இடத்துல. அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வென்று வரக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு வச்சுருக்கோம் நாங்கள். ஒரு உதாரணம் தான் அரூர். தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 50,000 இருந்து 20,000 30,000 40,000 50,000ன்னு எல்லா தொகுதியிலையும் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு எண்ணிக்கை வச்சுருக்கிறோம். அதை நாங்கள் போட்டியிட்டு நிரூபிக்கலே தவிர எங்களுக்கு அந்த வாக்கு இருக்குது. அதை இன்னும் வந்து நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார் எங்கள் தலைவர். ஏன்னா உயிர்ப்போடு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் கூட அவர் வந்து ஓய்வு எடுத்தது கிடையாது. ஒரு நாள் கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் இருந்தது கிடையாது. ஒரு இடத்துக்கு பயணம் போகாமல் இருந்தது கிடையாது. மைய நீரோட்ட அரசியலில் அவருடைய கருத்து இல்லாமல், அவருடைய முகம் பதியாமல், அவர் இப்போ பங்கேற்காமல் ஒரு நிகழ்வு ஒரு அசைவு கூட நீங்கள் சொல்ல முடியாது. அன்றாடம் லைம்லைட்டில் நின்றுக்கிட்டே இருக்காரு, மக்கள்கிட்ட பயணிச்சுக்கிட்டே இருக்காரு, களத்துக்கு போயிட்டே இருக்காரு, போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ உயிர்ப்போட கட்சி வச்சிருக்கிறதுனால மேலும் மேலும் இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய மாநாடு அதுக்கு சாட்சியாக இருக்குது. அதில் வந்து 90 விழுக்காடு இளைஞர்கள் தான். வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சியில் நடத்தினோமே தேர்தலுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய கூட்டம். நள்ளிரவு தாண்டி கூட்டம் முடிஞ்ச பிறகும், மாநாடு முடிஞ்ச பிறகும் நீங்கள் கலைஞ்சு போங்கப்பான்னு சொன்ன பிறகும் அந்த கூட்டம் கலைய மறுத்து அங்கேயே நின்னதை பார்த்தோம். முழுக்க இளைஞர்கள் நின்னதை பார்த்தோம். அப்போ 20 வயது இளைஞர்கள் இன்னைக்கு வந்து வீச்சோடு வந்து இந்த கட்சியில் சேரக்கூடிய, இந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. அப்போ இந்த கட்சிக்கு பெரிய ஒரு கட்டுமானம் களத்தில் இருக்குது. அது இன்னைக்கு தேர்தல் களத்தில் வெளிப்பட்டிருக்கு. அதையெல்லாம் கணக்கில் கொண்டு கூட்டணியில் எங்களை வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ எங்களுக்கு எதிராக பரப்புரை செய்வது, நாங்கள் வெல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது சாதியவாத மதவாத சக்திகள் தான். அவங்க தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். பாஜகவுடைய நிலைமை தமிழ்நாட்டில் என்ன நமக்கு தெரியும். பாமகவுடைய நிலைமை இப்போ தமிழ்நாட்டில் என்ன நமக்கு தெரியும். 2ஆம் இடம் வந்திருக்காங்களே சார், அது எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஜான் பாண்டியன் ஒரு வேட்பாளர், ஏசி சண்முகம் ஒரு வேட்பாளர், நம்ம ராதிகா சரத்குமார் ஒரு வேட்பாளர், பாரிவேந்தர் ஒரு வேட்பாளர், தேவநாதன் ஒரு வேட்பாளர். இவங்கெல்லாம் பிஜேபிக்காரங்க கிடையாது. ஆனால் எல்லாம் பிஜேபி சின்னத்தில் போட்டிட்டு இருக்காங்க. இந்த 5 பேருக்கும் அந்தந்த பகுதிகளில், அவங்க போட்டியிட்ட பகுதிகளில் தனித்த செல்வாக்கு உண்டு. பாரிவேந்தருக்கு பெரம்பலூரில் ஓட்டு இருக்கா இல்லையா? ஏசி சண்முகத்துக்கு வேலூரில் ஓட்டு இருக்கா இல்லையா? தேவநாதனுக்கு சிவகங்கையில் ஓட்டு இருக்கா இல்லையா? அவர் சார்ந்த சமூக ரீதியான வாக்குகளை அவரால் வாங்க முடியுமா இல்லையா? ஜான் பாண்டியனுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கா இல்லையா தென் மாவட்டத்தில்? ராதிகா சரத்குமாருடைய சாதி செல்வாக்கு அதெல்லாம் கணக்கு போட்டு தானே விருதுநகரில் போய் நிற்கிறாங்க. அண்ணாமலை அதிமுகவை தாண்டி 2ஆம் இடம். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க 10 தொகுதிங்கிறாங்களா, 5 தொகுதியே இந்த அவங்க கட்சியை சாராதவங்க, அவங்க அந்த கட்சி சின்னத்தில் நின்றுருக்காங்க. அதை கொண்டு அந்த கட்சி கணக்கில் எழுதுவீங்களா? அப்போது அவங்க சின்னத்தில் நின்னாங்கிறதுக்காக அது பிஜேபியுடைய கணக்கில் வந்துடாது. அது வந்து தவறான ஒரு கணிப்பு. அது முதல்ல உண்மையை எல்லாரும் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்போது அவங்க 10 தொகுதிங்கிற கணக்கில் 5 தொகுதி இது போன்ற ஒரு தொகுதிகள். அண்ணாமலை பற்றி நீங்கள் சொன்னீங்க. வேலுமணி நினச்சிருந்தா அண்ணாமலையை 4வது இடத்துக்கு கூட தள்ளியிருக்கலாம். ஏன்னா வேலுமணி வந்து ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ணுவார், எப்படி ஒர்க் பண்ணி கொங்கு மண்டலம் முழுவதும் அதிமுகவை ஜெயிக்க வச்சார், அதிமுகவினுடைய கோட்டையாக கொங்கு மண்டலத்தை எப்படி வச்சுருந்தாங்க, அப்படி வச்சிருந்தவங்க முனைப்போடு செயலாற்றியிருந்தால், அதே முனைப்போடு களத்தில் பணியாற்றியிருந்தால் அதிமுக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். பிஜேபியை 4ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்க முடியும். வேலுமணி தானே அண்ணாமலை மேலே கடுமையான விமர்சனங்களை எங்கே வச்சார்? அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம்ல சொல்றாரு. இந்த மனநிலையில் உள்ளவர் எப்படி பிஜேபிக்கு எதிராக வேலை பார்த்துருப்பார் சொல்லுங்க. இது அண்ணாமலை தான் தடுத்தார். நீங்க வந்து இவர் டி ஜெயக்குமார் பேசுகிற தொனியில், சிவி சண்முகம் பேசுகிற தொனியில், எடப்பாடி பேசுகிற தொனியில் தானே வேலுமணியும் பேசணும். அப்போ கட்சியில் பல முனையிலிருந்து வெளிப்படக்கூடியவங்க ஒரே குரலில் வெளிப்படுறாங்க. மதுரையிலேருந்து பேசக்கூடிய செல்லூர் ராஜ் கரெக்டாக பேசுகிறாரு பிஜேபிக்கு எதிராக. சென்னையிலேருந்து வெளிப்படக்கூடிய டி ஜெயக்குமார் சரியாக பேசுகிறாரு, வலுவாக பேசுகிறாரு. விழுப்புரத்துலேருந்து வெளிப்படக்கூடிய, வட மாவட்டத்திலேருந்து வெளிப்படக்கூடிய சிவி சண்முகம் அதே காரத்தோடு பேசுகிறாரு. கொங்கு மண்டலத்திலிருந்து பேசக்கூடிய எடப்பாடி, அவர் கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் அவரு வெளிப்படுறாரு பிஜேபிக்கு எதிராக. உறுதியாக அம்மா நான் கூட்டணி இல்லைங்கிறாரு, அதெல்லாம் கூட்டணி வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. ஆனால் வேலுமணி மட்டும் பிஜேபியோட சேர்ந்தா சரியாக இருந்திருக்குங்கிறாரு. அப்போ அவர் எப்படி பிஜேபியை வீழ்த்தக்கூடிய வியூகத்தோட அந்த பழைய வேலுமணியை வேலை பார்த்துருப்பாருங்கிறதா இப்போ கேள்வி. இப்போ அங்கே தான் சந்தேகம் வருது. அப்போ அதிமுக கொங்கு மண்டலத்தில் சரியாக வேலை செய்திருந்தால் வந்து அண்ணாமலை இந்த இடத்தை பிடிச்சிருக்க முடியாது. நீங்கள் ஜெயக்குமாரை பற்றி சொன்னீங்க. அவருடைய மகன் இங்கே சென்னையிலே 3வது இடத்துக்கு போயிருக்காரு.
சென்னையிலேயே 2 தொகுதிகளில் பாஜக 2ஆம் இடம் வந்திருக்கு. இதெல்லாம் பாஜக வளர்ந்துருக்கிறதுக்கான அறிகுறி. தென் சென்னையில் உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமைன்னு. தென் சென்னையில் அதிமுகவுடைய வாக்காளர்கள் யாராக இருந்தால் நமக்கு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முற்பட்ட சமூகத்தினர்லாம் வந்து பாஜகவுக்கு போடுறது வீணாக போயிடும், அதிமுகவுக்கு போட்டால் திமுக காலி பண்ணலான்னு சொல்லிட்டு அதிமுகவை தங்களுடைய விருப்பத் தேர்வாக வைத்திருந்தார்கள். டி நகரில் என்ன நடக்கும் நமக்கு தெரிஞ்சது தானே, மாம்பழத்தில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சது தானே. அப்போ தென் சென்னைங்கிறது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி என்பது அது பாஜக வாக்கு வங்கி தான். ஆனால் அது அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுக பாஜக முறிவு, அதிமுகவால் இனி திமுகவை வந்து வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்க பாஜகவுக்கு ஓட்டர்ஸாக மாறிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கு. அதிமுக இவ்வளவுக்கு பிறகும் ஒரு விழுக்காடு ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க. பாஜகவோட அணியில் இருந்ததை விட இப்போ அதிகமாக வாங்கியிருக்காங்களா இல்லையா? வாங்கியிருக்காங்க. ஆனால் 20 தொகுதியில் போட்டிட்டாங்க, இப்போ 34 தொகுதியில் போட்டிட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபி அப்படி தானே போட்டிட்டு இருக்கு. பிஜேபி இதுக்கு முன்னால் எடப்பாடி எத்தனை தொகுதி கொடுத்தாரு? 5 தொகுதி கொடுத்தாரு. இப்போ எத்தனை தொகுதியில் நின்னாங்க? 23 தொகுதியில் நின்றுருக்காங்க. 23 தொகுதியில் நின்று இவ்வளோதான் ஓட்டுன்னா அப்போ பிஜேபி வளரவே இல்லைங்கிறதுக்கு அதுவே சான்றா இருக்குல்ல. நீங்கள் 5 தொகுதியில் நின்று வாங்கின ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. 23 தொகுதியா? 23 தொகுதியில் நின்று இவ்வளோதான் ஓட்டு. 2014 3வது அணியை கட்டி வாங்கின ஓட்டை கூட இந்த முறை வாங்கல அவங்க. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்றுந்தா திமுக கூட்டணியே பல இடங்கள்ல வீழ்த்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இருக்க முடியாது பேசப்படுது. அதாவது போட்டி கடுமையாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களும் ஒரு வலிமையான கூட்டணியாக இருந்திருப்பாங்க, நாங்கள் ஏற்கனவே ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கோம். போட்டி கடுமையாக இருந்திருக்கும். ஆனால் எங்களை வீழ்த்தி இருக்க முடியாது. ஏன்னா அதிமுக பாஜகவோடு இருந்தால் அதிமுகவுக்கு போடக்கூடிய சில தரப்பினர் வந்து போட மாட்டாங்க, பிஜேபி இருக்குங்கிறது போட மாட்டாங்க. அதிமுகவும் பாமகவும் இருந்தால் அதிமுகவுக்கு வர வேண்டிய பல ஓட்டுகள் வராது, பாமக இருக்கிறதுனால வராது. இது ஒரு தேர்தல் உற்று கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஓட்டு வராது அப்படின்னு. அப்போ பாமகவும் இல்லாமல் பாஜகவும் இல்லாமல் அதிமுக அந்த ஓட்டுகளை இன்னைக்கு வாங்கியிருக்கு. இதை நீங்க பார்க்கணும். அப்போ வேலைக்கு ஆகாது அப்படின்னா பாமகவும் விசிகவும் சேர்ந்து வட மாவட்டம் பூரா ஜெயிச்சிருக்கணுமே. 2011 ஏன் தோத்து போனோம்? பாமகவும் தோத்து போச்சு, விசிகவும் தோத்து போச்சு. 2 பேரும் சேர்ந்துட்டா தான் அங்கே மொத்தமாக அள்ளி எடுத்துருக்கணுமே. எங்களால் அவங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதை மறுக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு ஒரு பெரிய புயல் மாதிரி இப்போ அலை வீசி வெற்றி பெற்றிருக்கணும்ல, வெற்றி பெற முடியலை. அதனால அது சேர்ந்துட்டா நடந்துருங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. தேர்தலில் அப்படி கணக்கு கிடையாது. நம்ம சேர்ந்தோம்னா வேற மற்றவங்கெல்லாம் சேர்ந்துருவாங்க, அது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ அதிமுக பாஜக பிரிவின் மூலம் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்கு கிடைச்சிருக்கு. அவங்க இன்னும் வலிமையாக அதை செஞ்சிருந்தா இன்னும் அவங்களுக்கு வாக்கு கூடியிருக்கும். அந்த நம்பிக்கை அவங்க பெறலை. கடைசி நேரத்தில் அவங்க வந்து அந்த உறவை முறிச்சுக்கிட்டதும், பிஜேபியை மோடியை எதிர்த்து பேசாததும், எடப்பாடி உரிய நேரத்தில் வந்து பாஜகவை எதிர்த்து களமாடாததும், அந்த எதிர்க்கட்சி வாய்ப்பை கூட பல நேரங்களில் அவர் அண்ணாமலைகிட்ட விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருந்ததும், திமுகவை எதிர்த்து மூர்க்கமாக களமாட வேண்டியவர் வந்து அப்படி செய்யாததும், ப்ரெஸ் மீட்டில் வந்து அன்றாடம் தமிழ்நாடு அரசை விமர்சித்து திமுக விமர்சித்து அண்ணாமலை வந்து பேசிக்கிட்டு இருந்ததும், இதெல்லாம் வந்து ஒரு காரணம். அந்த வாய்ப்பை கொடுத்தது அதிமுக தான். அப்போ அதிமுக தான் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். களமாடுனா மக்கள் வந்து அங்கீகரிக்க போகிறாங்க, வெற்றியை கொடுக்க போகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மாறி மாறி கொடுத்தவங்க தானே. எந்த ஒரு தரப்பும் வந்து இந்த கட்சிக்கு தான் இங்கே நிலையான ஓட்டெலாம் அப்படி இருந்தது கிடையாது. இப்போ சிறுபான்மையினர்னா திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னா 2011 யாருக்கு ஓட்டு போட்டாங்க? 2014 யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இதெல்லாம் இருக்குல்ல. 2016 யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஆர்கே நகர் தேர்தலில் வந்து ஆர்கே நகரில் 30,000க்கு மேலே இஸ்லாமியர் ஓட்டு மட்டுமே இருக்குது. டிடிவி தினகரன் போட்டியிடும் போது வாங்கினாரா இல்லையா அந்த ஓட்டை? திமுக பின்னடைவை சந்திச்சாங்களா இல்லையா? திமுக அந்த 30,000 ஓட்டு கிடச்சிருந்தா அவங்களில் 90,000 ஓட்டு வாங்கியிருக்கணும். ஆனால் டிடிவி தினகரன் வாங்குறாரு. அப்போது அந்த நேரத்தில் யார் பிஜேபியை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களே தவிர, திமுக பிஜேபி கூட்டணி இருக்கும்போது சிறுபான்மையினர்லாம் போய் 99 திமுக ஓட்டு போட்டாங்க இல்லைல்ல. அப்போ அன்னைக்கு யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? அன்னைக்கு அதிமுக தானே அந்த ஓட்டை வாங்கியிருக்கோம். அப்போ இப்படி மாறி மாறி தான் போடும். எந்த தரப்புமே அப்படி தான். எல்லா தரப்பும் யார் உறுதியாக இருக்காங்க, யார் சரியான கூட்டணி வச்சுருக்காங்க, யார் களத்தில் தெளிவாக நிற்கிறாங்கன்னு பார்த்து மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களே தவிர, என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு ஒரு ஓட்டர்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. அது அந்த கட்சிக்காரங்க போடுவாங்க, அந்தந்த கட்சிக்கு.
மக்கள் வந்து அரசியல் சூழல், அவங்க எடுக்கக்கூடிய முடிவு, அவருடைய நிலைப்பாடு, அதில் அவங்க காட்டுற உறுதித்தன்மை, இதை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி அதிமுகவை பார்த்து ஓட்டு போடுவதற்கு அதிமுக அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட பெறலை. அதுதான் காரணம். ஆனாலும் அதிமுக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மோடியினுடைய 3வது அமைச்சரவை நேற்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அமைச்சரவை பொறுப்புகள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் இஸ்லாமியர் ஒரு பேர் கூட இல்லை. இப்போ இஸ்லாமியர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் அப்படிங்கிறது இல்லாமல் போகுதோ நாட்டில், அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாஜக இஸ்லாமியர்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாதுன்னு வெளிப்படையாக பரப்புரை செய்கிற கட்சி. அவங்களுக்கு கல்வியில், வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை கூட பல மாநிலங்கள் இருக்குது இல்லையா? தமிழ்நாட்டில், கர்நாடகத்தில், ஆந்திராவில், மேற்கு வங்கத்தில், கேரளாலெலாம் இருக்குது. இந்த ஒரு சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை கூட துண்டிக்கணும், ரத்து செய்யணும்னு தேர்தல் பரப்புரை செய்கிற கட்சி. முஸ்லீம் வெறுப்பையே முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலையே அவர் சந்தித்தார். மோடியே என்னென்னலாம் பேசினாரு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு வெளிப்படையாக இயங்கக்கூடிய கட்சி வந்து முஸ்லீம்களுக்கு அதிகாரம்லாம் கொடுப்பாங்க, பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்பது வீணானது. அப்படி கொடுத்தாலும் அதனால் எந்த பயனும் கிடையாது. எப்படி இப்போ இந்த அமைச்சரவையில் இத்தனை ஓபிசிக்கள், இத்தனை எஸ்சி எஸ்டிக்கள் அப்படின்லாம் ஒரு பட்டியல் போடுறாங்கல்ல, அது இருந்து இப்போ என்ன போகுது? மோடியே ஓபிசி தான். இந்த 10 வருஷத்தில் ஓபிசிக்கு செஞ்ச ஒரு நன்மை சொல்லுங்கள், ஒரே ஒரு நன்மை சொல்லுங்கள். ஓபிசி தானே. அந்த ஓபிசி பிரதமராக இருக்கும்போது தானே மருத்துவ படிப்பில் ஓபிசி ரிசர்வேஷனுக்காக கோர்ட்டுக்கு போனோம், போராட்டம் நடத்தினோம். கோர்ட்டுக்கு போய் போராட்டம் நடத்தி களத்தில் நின்று வாதாடி போராடி தானே கடைசியில் அதை வாங்கணும். மோடி இடபிள்யூஎஸ் 10% கொடுத்தாரு, அது மாதிரியா கொடுத்தாரு? அப்போ ஓபிசி தான், ஆனால் இடபிள்யூஎஸ்க்கு தான் கொடுப்பார், ஓபிசி கொடுக்க மாட்டார். அப்போ ஓபிசியாக அவரை வைத்துக்கொண்டு, ஒரு ஓபிசியை கொண்டு உச்ச பொறுப்பில் வைத்துக்கொண்டு ஓபிசிக்கு எதிராகவே முடிவுகள் எடுப்பார்கள். எஸ்சி எஸ்டியை வைத்துக்கொண்டு எஸ்சி எஸ்டிக்கு எதிராகவே முடிவுகள் எடுப்பார்கள். அப்போ இந்த 70 பேரில் 30 பேர் இவங்க, 35 பேர் இவங்கன்னு போடுறதெல்லாம் வெறும் பட்டியல். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு பயனும் இருக்காது. இப்போ எல் முருகன் ஒன்றிய அமைச்சராக இருக்கார், அருந்ததிய சமூகத்திலிருந்து, பட்டியலின சமூகத்திலேருந்து வந்திருக்காரு. அதனாலேயே அதை சொல்லி அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. என்ன அந்த அருந்ததிய சமூகத்துக்கு நடந்துட போகுதுன்னு சொல்கிறீங்க? ஒரு அறிக்கை விட முடியுமா அந்த சமூகத்துக்கு ஆதரவா? அந்த மக்கள் படக்கூடிய துயரத்தை வந்து ஒரு அறிக்கையில் வெளிப்படுத்த முடியுமா? அதிகாரத்தில் வெளிப்படுத்த வேண்டாம். 15% மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு பொலிட்டிக்கல் ரெக்கக்னைசேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறது எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து மற்ற கட்சிகள் கொடுக்கணும். பிஜேபி கொடுத்தாலும் பயன் கிடையாது. மற்ற கட்சிகள், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள கட்சிகள், ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று போராடக்கூடிய கட்சிகள், இப்போ இந்தியா கூட்டணி அதை தான் முன்வைக்கிறாங்க. எல்லா மக்களுக்குமான அதிகாரத்தை பங்கிடணும், எல்லா மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு போகணுங்கிறத கொள்கை அளவில் முன்வைக்கக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி. அதில் உள்ள கட்சிகள் தங்கள் கட்சிக்குள்ள அதிகாரத்தை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும், உரிய வகையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதை வந்து இந்த பக்கம்தான் பேச முடியும். பிஜேபிகிட்ட பேசுகிறதும் வேஸ்ட்டு, அவங்க கொடுத்தாலும் வேஸ்ட். இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்கள்ட்ட இருந்து போகக்கூடியவங்க அந்த உரிய பிரதிநிதிகளாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் அவங்க வலுவாக இருப்பாங்க, தென் மாநிலங்களில் வேறு மாதிரி, தென் மாநிலங்கள் பாஜகவை ஆதரிக்காது அப்படின்னு ஒரு பேச்சு வந்து தேர்தலுக்கு முன்னாடிலாம் இருந்தது. அந்த தேர்தல் முடிவுகளில் தமிழ்நாடு, கேரளாவை தவிர்த்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்கள்லையுமே பாஜக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? தெற்கு வடக்கு அந்த இது நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் மாறிக்கிட்டு இருக்காங்க. இதில் முழுக்க இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் தான் மக்கள் செய்தி சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் வந்து வட மாநிலம் பூரா பிஜேபி மத ரீதியாக அணிதிரட்டி வச்சுருக்கு, அதனால் பிஜேபியை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. பிஜேபியை அடித்து காலி பண்ண முடியும், கீழே இறக்க முடியும், உத்தரப்பிரதேசத்திலே பண்ண முடியும், அயோத்தியிலே பண்ண முடியும் அப்படிங்கிறத மக்கள் உணர்த்திட்டாங்க. அப்போது நம்பிக்கையோட பணியாற்றுங்க, வடக்கு தெற்கெல்லாம் பார்க்காதீங்க. உத்தரப்பிரதேச மக்களை பற்றி நமக்கு ஒரு தவறான பார்வை இருந்தது, அது இன்னைக்கு உடைஞ்சிருக்கு. மக்கள் வந்து நாங்கள் வந்து நீங்கள் சரியாக பணியாற்றினால், பிஜேபியை வந்து எதிர்த்து சரியாக களமாடினால் உங்களுக்கு வெற்றியை தருவோங்கிறத மக்கள் உணர்த்தியிருக்காங்க. அப்புறம் தென் மாநிலம்லாம் பிஜேபி வராது அப்படின்னு மிதப்பில் இருக்காதீங்க, அங்கேயும் வேலை செய்யுங்க அப்படிங்கிறதையும் உணர்த்தியிருக்காங்க. அப்போது நீங்கள் காங்கிரஸ் வந்து தெலுங்கானாவில் இப்போ தான் மக்கள் ஆட்சியை கொடுத்தாங்க, கர்நாடகத்தில் இப்போ தான் மக்கள் ஆட்சியை கொடுத்தாங்க. கர்நாடகத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநில பாஜகவை முன்னிறுத்தி, அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த பொம்மையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கல பிஜேபி. மோடி தான் வந்தார், தெருவாக போனார். அங்கேயும் வந்து இதே மத வெறுப்பு பிரச்சாரத்தை தான் செஞ்சார். காஷ்மீர் ஃபைல்ஸை பற்றி பேசினார், கேரளா ஸ்டோரியை பற்றி பேசினார். பஜ்ரங் தளுக்கு தடை பண்ண போகிறாங்க காங்கிரஸ், இது அனுமாருக்கு எதிரானதுன்னு பிரச்சாரம் பண்ணார். ஹலாலுக்கு எதிராக, ஹிஜாபுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க.
என்ன நடந்துச்சு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில்? அப்போ ஒரு தேசிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது பிஜேபி என்னென்னலாம் செய்யுமோ அதைத்தான் கர்நாடகா சட்டமன்ற தேர்தலையும் செஞ்சாங்க. ஆனால் மக்கள் புறக்கணிச்சாங்கல்ல. அப்போது அப்படி புறக்கணித்து வீழ்த்திய மக்களே இந்த ஓராண்டுக்குள்ளே திரும்பி போய் ஓட்டு போடுறாங்கன்னா என்ன நடந்துச்சு? அப்போ காங்கிரஸ் தான் அதுக்கு விடை சொல்லணும். காங்கிரஸ் ஏன் கோட்டை விட்டுச்சு? பிஜேபி கையில் கிடைச்ச ஒரு மாநிலத்தை ஓராண்டில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுற அளவுக்கு பிஜேபி விட்டுருமா? ஓட்டு போட்ட மை கூட ஆடலையே, ஒரு வருஷம் கூட போகலையே இன்னும். தெலுங்கானாவில் இப்போ தானே ஆட்சியை கொடுத்தாங்க. இப்படி பிஜேபி கையில் ஆட்சி போன ஒரு மாநிலத்தில் ஓராண்டுக்குள்ளே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பிஜேபி இப்படி வீழ்ச்சியை சந்திக்குமா? சந்திக்காதுல்ல. இந்த அவங்கள்ட்ட இருந்து ஒரு இடத்த மீட்பறதுக்கு நமக்கு ஒரு 1/4 நூற்றாண்டு ஆகிடுதே. அவங்க போனது தான். திரும்பி அந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை கழட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சிரமப்படுறோம், எவ்வளோ வியூகம் வகுக்கிறோம், எப்படி கூட்டணி வலுப்படுத்துகிறோம், இவ்வளோ செஞ்சு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேதாரத்தை ஏற்படுத்த முடியுது. அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் கிடைச்ச ஓராண்டிலேயே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மிகுந்த ஆய்வுக்குரியது. காங்கிரஸ் தலைமையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ராகுல்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் முனைப்போடு இருக்கிறார். அவர் களத்தில் போய் பணியாற்றுறாரு. பொறுப்பில் நான் தான் உட்காந்துக்குவேன்னு அவர் சொல்லலை. அவருக்கு தேடி வரக்கூடிய பொறுப்பை கூட அவர் உதறிட்டு கட்சியில் உள்ள இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு களத்துக்கு போகிறார். இப்படி ஒரு லீடர் கிடைக்கவே மாட்டாங்க. மோடி கூட அப்படி போகல. மோடி இருந்த இடத்துல இருந்து வேலை செய்கிறார், பொறுப்பை விட்டு நகர மாட்டேங்கிறார். ஆனால் ராகுல் பொறுப்பை தூக்கி மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு களத்துக்கு போகிறார், நடையா நடக்கிறார். மோடி எங்கேயா நடந்தாரா? ரோடு ஷோ தான் காட்டுறாரு. ராகுல் ஷோ காட்டல. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்திருக்காரு. அதே மாதிரி அங்கே நடந்திருக்காரு. வடக்கும் தெற்கும் வடக்குமா நடந்திருக்காரு, மேற்கும் கிழக்குமா நடந்திருக்காரு. இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய கள செயல்பாட்டுக்காரராக இருக்கார். இப்படி ஒரு தலைவர் கிடைச்சிருக்கும் போது காங்கிரஸ் வந்து எப்படி எழுந்து வரலாம் தெரியுமா? இப்படி ஒரு லீடர் கிடைக்கணும்ல. முதல்ல போய் தூங்கிடாம பதவியில் இருந்தால் போதும்னு நினைக்காம களத்துக்கு வந்து வியர்வை சிந்தக்கூடிய, உழைக்கக்கூடிய, அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடைக்கிறது ஒரு பெரும் பேர். காங்கிரஸுக்கு அப்படி ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. அந்த தலைவர் கையில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னும் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தெலுங்கானாவில் இங்கேயும் கோட்டை விட்டது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக். அதுமாரி ஒடிசா களம் என்னங்கிறது தெரிஞ்சிருங்க. தேர்தல் நடந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தான் தெரியுமா என்ன அரசியல்வாதிக்கு. அரசியல் அறியாத மக்களுக்கு வேணா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நிலைமை தெரியலாம். ஆனால் களத்தில் நிற்கக்கூடிய அரசியல்வாதிக்கு களம் புரியும். என்ன உண்மை, என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு ஒடிசால என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதா காங்கிரஸ்காரங்களுக்கு? அப்போ அங்கே என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கணும். அங்கே கூட்டணி எப்படி வலுப்படுத்த முடியும்னு பார்த்துருக்கணும். இப்போ பிஜு பட்நாயக்கோட பேசுவதற்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்துருக்கலாம். அவங்க பிஜேபியோட முரண்பட்டுட்டாங்க. பிஜேபியோட முரண்பட்டு அந்த இடத்த போய் எப்படி பிடிக்கணும்னு பார்க்கணும். கர்நாடகாவில் குமாரசாமி காங்கிரஸோட முரண்பட்ட உடனே பிஜேபி போய் அவரை பிடிச்சிட்டு போகல. அப்போ பிஜு பட்நாயக் அங்கே நவீன் பட்நாயக், பிஜு ஜனதாதள நவீன் பட்நாயக் அங்கே முரண்பட்டுட்டார் அப்படின்னா அந்த இடத்த டக்குன்னு பிடிக்க வேண்டியது யார்? அவர் அணியில் சேர்க்க வேண்டியது யார் வேலை? இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இப்போ சந்திரபாபு நாயுடு என்டிஏலேருந்து முரண்பட்டு மோடியை கடுமையாக விமர்சிச்சுட்டு வெளியே வந்தார். அவரை பிடிச்சி இந்தியா கூட்டணிக்குள்ளே போட வேண்டியது யார் வேலை? ஏன் அவர் மிஸ் ஆனாரு? அப்படி பிடிச்சிருந்தா இன்னைக்கு ஆந்திராவில் என்ன நடந்திருக்கும்? மோடிக்கு எதிரான கூட்டணி உருவாக்குறதே ஒரு வேலையா பார்த்தாரு. ஜெகன் காங்கிரஸுக்கு எதிராக தான் வேலை பார்க்குறாரு, பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காரு. இதை விட வேற என்ன வாய்ப்பு வேணும் சந்திரபாபு நாயுடு நம்ம பிடிச்சி போடுறதுக்கு? அப்போ சந்திரபாபு நாயுடுவோடு அணி சேர்ந்திருந்தால், நவீன் பட்நாயக்கோடு அணி சேர்ந்திருந்தால், தெலுங்கானா கர்நாடகாவை சரி பண்ணியிருந்தால் இன்னைக்கு யார் ஆட்சியில் இருப்பாங்க? அப்போ இதெல்லாம் ஒரு பாடம். பாஜக முதல் முறையாக மோடியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. முதல் முறையாக இந்த கூட்டணி ஆட்சியில் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அதை எதிர்க்கட்சிகள் என்னமாக விமர்சிச்சிருக்காங்கன்னா, மிச்சம் உள்ளதெல்லாம் தூக்கி கூட்டணி கட்சிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. உண்மையில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு என்ன அங்கீகாரத்தை பாஜக இந்த அமைச்சரவையில் கொடுத்துருக்கு? அதாவது என்டிஏ ஆட்சி அப்படின்னு மோடி சொன்னார். ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பான்னு சொல்கிற மாதிரி இது மோடி இப்படி தான் சொல்லுவார். ஆனால் மோடியால் அது முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அது வாஜ்பாயால் முடிஞ்சுது. வாஜ்பாய் திமுகவையெல்லாம் சேர்த்துக்கிட்டு எதிர் முரண்பாடு கொண்ட கட்சியோடு கூட அவரால் 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக பயணிக்க முடிந்தது. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டார். ராமர் கோயிலை பற்றி பேசக்கூடாதா? பேசலை. பொது சிவில் சட்டத்தை எடுக்கக்கூடாது, எடுக்கலை. காஷ்மீர் 370 நீக்கக்கூடாது, நீக்கலை.
5 ஆண்டு காலமும் பிஜேபி ஆட்சி தான் நடந்தது. ஆனால் அவங்களுடைய முக்கியமான அஜெண்டா எதுவோ அது எதுவுமே அன்னைக்கு நடக்கலையே. அப்போ அந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை போட்டாங்க. அதுக்கு 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க. 5 வருஷமாக அந்த சப்ஜெக்டுக்குள்ளே பிஜேபி போகலை. போயிருந்தால் அன்னைக்கே வந்து அந்த அரசு வந்து இடையில பாதியாக போயிருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் அரவணைச்சு போனார். மோடியால் அரவணைக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? நிபந்தனையே விதிக்காமல் ஆதரவு கொடுத்த கட்சிகள் தான் அவருடைய கூட்டணி கட்சிகள். சிவசேனா ஏதாவது முரண்பட்டாங்களா? நவீன் பட்நாயக் ஏதாவது முரண்பட்டாரா? கூட்டணியில் இல்லாட்டாலும் வெளியே இருந்து கேட்டதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தார்ல. ஜெகன்மோகன் ஏதாவது முரண்பட்டாரா? அகாலிதளம் ஏதாவது முரண்பட்டாங்களா? அதிமுக ஏதாவது முரண்பட்டாங்க? சொல் பேச்சு கேட்காம இருந்தாங்களா? எடப்பாடி ஏதாவது ஆதரவு கொடுக்காம இருந்தாரா? இந்த கட்சிகள் எல்லாம் அழிச்சது, சிதைச்சது, நடுரோட்டில் விட்டது யார்? நவீன் பட்நாயக் கட்சி இன்னைக்கு இந்த நிலைமையை சந்திச்சதுக்கு யாருடைய பரப்புரை காரணம்? தவறான பரப்புரை யார் செஞ்சா? இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி யார் சொன்னா? ஜெகன்மோகன் வந்து இந்த நிலைமை சந்திச்சதுக்கு யார் காரணம்? ஜெகன்மோகன் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தார். அவர் கேட்ட மாநில சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தாரா மோடி? அப்போ எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கல. லாபம் பிஜேபிக்கு, நட்ட ஆந்திராக்குன்னு ஆனதுனால அவர் சரிவை சந்திச்சிட்டார். அந்த இடத்த சந்திரபாபு நாயுடு பிடிச்சிட்டார். அப்போ ஜெகன்மோகனுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு யார் காரணம்? பிஜேபி தான் காரணம். ஒவ்வொரு கட்சியாக கணக்கு போடுங்க. சிவசேனாவை உடைச்சி சிதைச்சது யார்? அதிமுக உடைச்சி சிதைச்சது யார்? முதல்ல அந்த குரூப்பில் இருந்து 2 பேர், அப்புறம் இந்த குரூப்பில் இருந்து 2 பேரை கூட்டணியில் சேர்த்தது யார்? அப்போது நிபந்தனையே விதிக்காமல் தான் சொன்ன சொல்லை கேட்டு பயணித்த கட்சிகளோடவே பயணிக்க முடியாதவர் தான் மோடி. இப்போ சந்திரபாபு நாயுடு நிபந்தனை விதிக்கிறார். நிதிஷ்குமார் நிபந்தனை விதிக்கிறார். அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடுன்னு. மோடியால் வந்து கொண்டு போக முடியும் அந்த கூட்டணியை? அவங்க கேட்டதை முதல்ல நிராகரிச்சிட்டாங்க. நிலைக்காதுன்னு சொல்ல வரீங்களா இந்த ஆட்சி? அவரால் செய்ய முடியாதுங்க. என்ன செய்யலை பாருங்க. எந்த போர்ட்ஃபோலியோவும் கொடுக்கலையே. சின்ன சின்ன கட்சிகளுக்கு கூட கொடுத்துருக்காரு. குமாரசாமிக்கு கொடுத்துருக்காரு. பீகாரில் உள்ள சிராக் பாஸ்வான் கொடுத்துருக்காரு. அந்த மாஞ்சிக்கு கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. யாரெல்லாம் பெரிய ஜாம்பவான் இவங்கெல்லாம் டிமாண்ட் பண்ண போகிறாங்க, அப்படி இப்படி ஆக போகுதுன்னு சொன்னமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீஸை பிடிங்கிட்டார். இவங்க போய் அவர் ஃபீஸை பிடுங்குவாங்கன்னு பார்த்தா அவர் இவங்க ஃபீஸை ஒரே நாளில் பிடிங்கிட்டார். முதல் நாளே பிடிங்கிட்டார். அப்போ இப்படிப்பட்ட மனக்கசப்போடு தான் இவங்க ஆதரவோடு அவர் ஆட்சி செய்ய போகிறார். எப்படி இது நீடிக்கும், நிலைக்கும்? இப்போ இந்த அமைச்சர் பதவி கொடுக்குறதுல ஒரு விஷயம் கிடையாது. அதையே கொடுக்கல. இனி மாநில அந்தஸ்து கேட்குறாங்க. அது அவங்க கொள்கைக்கே எதிரானது, பிஜேபியுடைய கொள்கைக்கு எதிரானது. அவங்க சிறப்பு அந்தஸ்தே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் காஷ்மீருக்கு பறிச்சாங்க. ஒரு மாநிலத்துக்கு பறிச்சவங்க 2 மாநிலத்துக்கு கொடுப்பாங்களா? அப்புறம் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி கேட்குறாங்க. பீகாருக்கு சிறப்பு நிதி கொடு, ஆந்திரா கொடுன்னு. ஏற்கனவே நம்ம அதுக்கு கேஸ் போட்டுட்ருக்கோம். நமக்கு வர வேண்டிய நிதிக்கு சிறப்பு நிதியெல்லாம் கேட்கல. நமக்கு வர வேண்டிய உரிய நிதி, உரிய இழப்பீடு, உரிய இழப்பீடு, உரிய நிதி. அது எந்த சிறப்பு நிதியும் நம்ம கேட்கல. எங்களுக்கு வர வேண்டியதை கொடு, நாங்கள் கெட்டினதுலேருந்து எங்களுக்கு உரிய பங்கை கொடுன்னு கேட்குறோம். அதையே தராமல் நம்மளை நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறவங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்குமா தூக்கி கொடுப்பாங்க சிறப்பு நிதி? அப்போது நடக்காது. சாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லிச்சு. இந்தியா கூட்டணி அதை வந்து வலியுறுத்தினோம் தேர்தல் அறிக்கையில். பிஜேபி எங்கேயாவது சொன்னாங்களா? இப்போ பீகார் வந்து நிதிஷ்குமார் கூட்டணியில் தானே சந்திச்சார் தேர்தலை. தேர்தல் அறிக்கையிலேயே அவரால் அதை கொண்டு வர முடியல. பிஜேபியோட தேர்தல் அறிக்கையிலேயே அதை கமிட் பண்ண வைக்க முடியல. ஆட்சியில் வந்து எப்படி செய்ய வைக்க முடியும்? சாதிவாரி கணக்கெடுப்பு ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைக்கு எதிரானது. அப்போ சமூக நீதிக்கு எதிரான இயக்கம் பிஜேபி. அப்போ இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பும் செய்ய மாட்டாங்க, ஆந்திரா சிறப்பு அந்தஸ்தும் கொடுக்க மாட்டாங்க, பீகார் சிறப்பு அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க, சிறப்பு நிதியை கொடுக்க மாட்டாங்க. எப்படி இவங்க வந்து ஆதரவோடு அப்படி போவாங்களா? நிதிஷ்குமாரும் சந்திரபாபும் அப்படிப்பட்ட ஆளா? இருக்கிறதுலையே இந்தியாவிலேயே கரகண்டவங்க அரசியலில், மோடியை விட வலிமையான ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர்கள் அரசியலில். மோடி வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய அரசியல் அனுபவத்துக்கு முன்னால் ஜூனியர் தான். சந்திரபாபு நாயுடுவே சொல்லியிருக்காரு முன்னாடி மோடி ஜூனியர்னு. நிதிஷ்குமாருடைய அரசியல் அனுபவத்துக்கு முன்னால் மோடி ஜூனியர் தான். அப்போ அப்படிப்பட்ட 2 ஜாம்பவான்கள் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க துணையோட ஆட்சி போயிட்டுருக்கு. 1 இப்போ இந்தியா கூட்டணிகிட்ட 100 சீட்டு தான் இருக்குது. அதனால இது வாய்ப்பே இல்லைன்னு நிலைமை இல்லை. நாங்களும் பிஜேபி தனியாக எவ்வளோ வச்சுருக்கோம் அதே அளவு நாங்கள் கூட்டணியாக வச்சுருக்கோம். 240 சீட்டு. அவங்களுக்கு 240, எங்களுக்கும் அது ஏறத்தாழ அந்த அளவுக்கு இருக்குது. சுயேட்சைகள் ஒவ்வொருத்தரும் இப்போ காங்கிரஸ் பக்கம் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எடுக்கிற நிலைப்பாட்டில் தான் அந்த பக்கம் ஆட்சியா இந்த பக்கம் ஆட்சியாங்கிறது. எந்த பக்கம் ஆட்சி இன்னைக்கு இந்த பக்கம் ஆட்சி என்பது போல் ஒரு காட்சி தெரியுது. எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கும். நன்றி சார், ஒரு நீண்ட உரையாடல் நடத்திட்டீங்க. நன்றி. நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.